புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் போனா செல்வராஜ், ஒரு பிரெக்னன்சி யோகா இன்ஸ்ட்ரக்டராக இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் கீதா ஹரிப்ரியா மேம் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். IVF பற்றின நிறைய தகவல்களை மேடம் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தினம். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா பெண்களும் அவங்கவுங்கள துறையில் வெற்றி அடையணும் அண்ட் அவங்க ஃபேமிலிஸோட ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்று நம்ம பார்க்க போகிறது சில ஹெல்த் டிப்ஸ் ஃபார் விமன் ப்ளஸ் ஃபர்டிலிட்டி டிப்ஸ். ஸோ இன்ஃபர்டிலிட்டின்றது எல்லாருக்குமே தெரியும். இது 15%. ஸோ ஒரு பெரிய பாப்புலேஷனில் 15%ன்றது ஒரு பெரிய நம்பர். ஸோ இதில் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, பட் அவங்க ரொம்ப லேட்டாக வருவாங்க. ஆனால் இப்போ மீடியா கவரேஜு, அவங்க நாலேஜு அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா, இதனால் அவங்க நாலேஜ் நிறையா. அதனால் இதுக்கு சீக்கிரமாக நம்ம ஒரு தீர்வு காணணும் அப்படின்றது தெரியுது. அதனால் அவங்க நிறைய அட்வைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏர்லியாகவே வந்துடுறாங்க. மேம், நிறைய பேருக்கு டவுட்ஸ் IVFனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். IVF என்றால் அந்த முட்டையை வெளியில் எடுத்து அண்ட் விந்தை எடுத்து அந்த முட்டையோடு சேர்த்து வெளியில் வைக்கிறது IVF. ஸோ அதுக்கப்புறம் அந்த விந்து அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணணும். ஆனால் இப்போ IVF நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஏன்னா நிறைய ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் நடக்குது. ஸோ அதனால் ICSI அப்படின்றது தான் 1992 ICSI என்ற முறை தான் நம்ம எல்லாருமே பரவலாக யூஸ் பண்ணுறது. ஸோ ICSI அப்படின்னா 400 டைம் பெருசாக பார்த்து ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அது எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்மர் பேபி வைக்கிற இன்குபேட்டர் ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி உள்ளே வைக்கிறது. இது அந்த கருவை உருவாக்கி அது ஒன்று டைரெக்டாக நம்ம கர்ப்பப்பையை ரெடி பண்ணி உள்ளே வைக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அது கர்ப்பப்பை உள்ளே வைக்கலாம். மேம், IVF ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படும்? IVFன்றது எல்லாருக்குமே தேவையில்லை. ஸோ நார்மலாக ஒரு கப்பிள் வந்தாங்கன்னா ஃபர்டிலிட்டிக்கு நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம். ப்ளட் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு, ஹிஸ்டோசால்பிங்கோகிராம் அப்படின்றது அந்த குழந்தை வளர்கிற இடத்த அசஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஃபெலோப்பியன் டியூப் ஓப்பனாக இருக்கா, அதில் தண்ணி இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு. அண்ட் இதோடு சேர்த்து அஃப்கோர்ஸ் ஆண்களுக்கு நம்ம ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த பேசிக் இவாலுவேஷன்லேயே நமக்கு யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த குழந்தையின்மைக்கு என்ன காரணம், இல்லை 2 பேருக்குமே காரணம் இருக்கா அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் 2 சைடும், ஏன்னா விந்தும் முட்டையும் மீட் பண்ணுறது டியூப்பில், கரு உருவாகிறது டியூப்பில், அதுக்கப்புறம் அது கர்ப்பப்பை உள்ள வளர ஆரம்பிக்கும். ஸோ டியூபல் பிளாக் அப்படின்றது நம்பர் 1. நம்பர் 2, சினைப்பையில் நிறைய நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கும் சில சமயம் அந்த முட்டையோடைய தரம் சரி இருக்காது. நிறைய தரம் அவங்களுக்கு இது முட்டை நிறைய வளர்கிற மாதிரி மெடிசன் கொடுத்தும் அவங்களுக்கு கரு ப்ரெக்னென்சி வராது. அண்ட் சில சமயம் இன்ட்ராயுட்ரைன் இன்செமினேஷன் விந்தணுக்களை கர்ப்பப்பை உள்ள வச்சாலும் அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம IVF ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி சினைப்பையில் இரத்த கட்டிகள், சாக்லேட் சிஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் IVF ஒரு முறை. அண்டு முக்கியமானது நமக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ், இந்த சாக்லேட் சிஸ்ட்டு, இந்த எண்டோமெட்ரியோசிஸ்னால் டியூப்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறதுனால இவங்களுக்கு ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னா கட்டாயம் நம்ம IVF முறை தான் நம்ம பண்ணணும். அடுத்தது முக்கியமானது ஆண்கள். ஸோ ஆண்கள் உங்களுக்கு அவங்க விந்தணுக்கள் நம்ம என்ன பார்ப்போம் யூஸ்வலாக, எண்ணிக்கை, அசைவுத்தன்மை, அமைப்பு. ஸோ எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ஒரு 5 மில்லியனுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா, அசைவுத்தன்மை ரொம்ப கம்மியாக இருந்து ஒரு 10%, 20% இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அண்ட் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 4% அமைப்பு நார்மலாக இருந்தாலே நார்மல். ஆனால் சில பேருக்கு லெஸ் தென் 1% கூட நார்மலாக இருக்கும். சில பேருக்கு நார்மல் ஸ்பெர்மே கிடையாதுன்னு கூட ரிப்போர்ட் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம ICSI தான் பண்ணணும். இதில் பெரும்பாலும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கவங்க அண்ட் எண்ணிக்கையே இல்லாதவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் பேபி பண்ணலாம். எண்ணிக்கை இல்லைன்னா உங்கள் ஸ்பெர்மில் குழந்தை இல்லைன்ற காலமெல்லாம் போச்சு. இப்போ விரையிலேருந்து நம்ம ஸ்பெர்ம் எடுத்து
அதை வந்து நம்ம எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் அந்த அந்த இது கருவை உருவாக்கி அந்த அவங்க ஓன் ஸ்பெர்மில் அவங்க வந்து குழந்தை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேம் ட்ரீட்மெண்ட், அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க எந்த வகையிலலாம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா வந்து வந்த உடனே நம்ம ஐவிஎஃப் பண்ணோன்னா அதில் சக்ஸஸ் ரேட் மார்ஜின்லி கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். நான் இந்த டயட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை அண்ட் ஆல்சோ an egg every day. And for non-vegetarians, mutton, chicken or fish, any one item. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 glasses of milk and most important of all, sugars கட் பண்ணணும், ஆயில்ஸ் கட் பண்ணணும், அண்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கம்மியாக சாப்பிட்ணும், அண்ட் 1 hour of brisk walking every day, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாடி ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எது இருந்துச்சுனாலும் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும். சில பேர் வந்து நிறைய நாள் மெடிசன் எடுத்துகிட்ருப்பாங்க. இது வந்து கிட்னி ப்ராப்ளம்க்கு இருக்கலாம், அண்ட் சில பேருக்கு சைக்கியாட்ரிக் இல்னஸ்ஸு, ஃபிட்ஸு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட அவங்க நிறைய மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கவங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட் இல்லைன்னா அவங்க நியூராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு இந்த மெடிசன் வந்து மினிமம் என்ன கொடுக்க முடியும், பேபிக்கு வந்து சேஃபான மெடிசன் என்ன, அது மாற்றி அதுக்கப்புறம் ஃபுல் ப்ரெக்னன்சி கேர் வந்து நியூராலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் இந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ பாடியை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம ஐவிஎஃப்க்கு போகணும். அண்ட் இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து முட்டையோடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ இந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறத நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ இந்த ஆன்டிமுலேரின் ஹார்மோன் அப்படின்றது அந்த முட்டையோடைய எண்ணிக்கையை வந்து நமக்கு சொல்கிற ஒரு ஹார்மோன். அடுத்தது வந்து ஆன்ட்ரல் ஃபாலிக்கல் கவுண்ட். இது வந்து அந்த சினைப்பையில் எத்தனை முட்டை இருக்குது அப்படின்றது 2வது நாள் 3வது நாள் பார்க்குற அந்த கவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த கவுண்ட் வந்து 5க்கு கம்மியாக இருந்தால் இல்லை AMH 1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நிறைய இம்ப்ரூவ் எதிர்பார்க்க முடியாது, பட் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். இது நிறைய மல்டி மினரல்ஸு, விட்டமின்ஸு அண்டு சில ஹார்மோன்ஸ் இதெல்லாமும் யூஸ் பண்ணி இப்போ கோஎன்சைம் கியூ இதெல்லாம் கொஞ்சம் நியூவர் இது, அண்டு சிருட்டின், கோஎன்சைம் கியூ, ரெஸ்வெரட்ரால், கியூர்செட்டின் இதெல்லாம் நிறைய நியூ மெடிசன்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பட் எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months எடுத்தால் தான் நல்லது. ஏன்னா அதுதான் லைஃப் சைக்கிள். 2 to 3 months போத் ஃபார் மென் அண்ட் விமென். 2 to 3 months எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா நல்லது. இது மேம் இந்த கொஷின் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்கணும் ஆஸ் அ ப்ரெக்னென்சி யோகா இன்ஸ்ட்ரக்டராக. ஏன்னா என்கிட்ட வர நிறைய ப்ரெக்னென்ட் அம்மாக்கள் வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்கோட தான் வர்றாங்க. ஸோ அதில் வந்து சில பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா வந்து கன்செப்ஷனுக்கு முன்னாடி வருவாங்க. ஸோ நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக எங்களுக்கு டயபெட்டிக் வருமா அப்படிங்கிற டவுட்டில் வராங்க. அது உண்மையா மேம்? ஏன்னா ஐவிஎஃப்ல பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் ஐவிஎஃப்னால இல்லை, அவங்களுக்கு வந்து பேசிக்லி நீர்க்கட்டி இருக்கவங்களுக்கு வரலாம். நிறைய பேர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்க 40-45 ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 40-45 ஏஜ் குரூப்பில் 40% பெண்களுக்கு ஒரு பாப்புலேஷனுக்கு சுகர் வந்துடுது. ஸோ இந்த காரணத்தினால தான் ஹார்மோன்ஸ்னால கொஞ்சம் அதிகமாகும், பட் ஹார்மோன்ஸ்னால தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றது சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து அதனால தான் நம்ம வந்து பேசல் இது எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஐவிஎஃப்க்கு போகணும். மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் செய்கிறவங்க அந்த ரேஷியோ வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன ரீசன் மேம் இருக்கும்? ஐவிஎஃபோடைய சிகிச்சை கட்டாயம் அதிகமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா, நம்பர் 1 இந்த சினைப்பை ஃபஸ்ட் வந்து ஏஜ் குரூப் 35, 36, 40 இந்த ஏஜ் குரூப்பில் தான் பேஷண்ட்ஸ் வராங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து நம்ம நார்மலும் ட்ரை பண்ணுறது ஒரு லிமிட்டட் ஒரு 2 மாதம். இப்போ 38 வயசில் வந்தாங்கன்னா நார்மல் ட்ரை பண்ணுறது 2 மாதம், விந்தணுக்களை கர்ப்பப்பையில் செலுத்துறது ஒரு 2 மாதம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐவிஎஃப்க்கு மாற வேண்டியது இருக்குது. அண்ட் முக்கியமான காரணம் என்னென்னா சினை முட்டை ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு. இது பேர் டிமினிஷிங் ஓவேரியன் ரிசர்வ். ஸோ அந்த சினைப்பையில் இருக்கிற முட்டை குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஆரம்பிச்சதுன்னா விதின் 1 year ரொம்ப டவுன் ஆயிடுது. அதனால் நார்மல் வேல்யூ 3, வேல்யூஸ் less than 1 நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். less than 0.5 டெஃபினட்டாக ஐவிஎஃப்க்கு போயிடணும். அண்ட் 0.2, 0.1 எல்லாம் 100% ஐவிஎஃப் கேண்டிடேட்ஸ் தான். அதனால் அவங்களுக்கு டைரெக்டாக போகணும். ஸோ விந்தணுக்கள் எண்ணிக்கை, இந்த முட்டையோடைய எண்ணிக்கை இதெல்லாம் கம்மியாக இருக்கிறது இப்போ 6 வருஷத்துக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ கிடையாது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது.
ஒரு அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 100 பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 பேர் 12 பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூவோட தான் வராங்க. அதே மாதிரி ஆண்கள். மேம் நீங்கள் நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க ரிப்பீட்டடாக உங்ககிட்ட கேட்குற கேள்விகள் என்ன மேம்? ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து, டாக்டர் இது வந்து நம்ம எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவையா? நம்பர் 1. நம்பர் 2, இந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து எவ்வளோ செலவாகும்? நம்பர் 3, ட்ரீட்மெண்ட்டோடைய சக்ஸஸ் ரேட் என்ன? நம்பர் 4, என்னுடைய ஹெல்த் இதனால் பாதிக்கப்படுமா? நம்பர் 5, குழந்தையோடைய ஹெல்த் பாதிக்கப்படுமா? இந்த குழந்தை மற்ற குழந்தை மாதிரி இருக்குமா? இல்லை இந்த டெஸ்ட் டியூப் பேபின்றதுனால அதுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? அண்ட் இது வந்து என்னுடைய ஸ்பெர்ம் என்னுடைய எக்கு தானே, இல்லை இதெல்லாம் நோ மிக்ஸ்அப் இருக்கணும். மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு செகண்ட் டைம் நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? சர்டன்லி. இப்போ வந்து நிறைய பேர் அட்லீஸ்ட் என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் பார்த்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 to 9% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஐவிஎஃப் தான் பண்ணியிருப்போம். ஆனால் செகண்ட் வந்து அவங்களே நேச்சுரலாக கன்சீவ் ஆகி வருவாங்க. நார்மல் டெலிவரி கூட கொடுக்குறோம். ஏன்னா இப்போ வந்து ஐவிஎஃப் பண்ணால் நார்மல் டெலிவரி கிடையாதுன்னா இல்லை. ஈவன் ஐவிஎஃப்பில் யங் பேஷண்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நார்மல் டெலிவரி கொடுக்கலாம், போத் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார் செகண்ட். அண்ட் கன்சீவிங் வந்து ஐவிஎஃப் பண்ண ஐவிஎஃப் தான் இல்லை, என்ன இண்டிகேஷனும் அதுதான். இந்த விந்த எண்ணிக்கையும் இம்ப்ரூவ் ஆகலாம், முட்டையோடைய எண்ணிக்கை சில சமயம் நமக்கு வேண்டியது ஒரே ஒரு எக், அதனால சில சமயம் அந்த எக் ரிலீஸ் நடக்கும். ஈவன் 43 இயர்ஸில் கூட நேச்சுரல் கன்செப்ஷன்ஸ் நடந்திருக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எக் ரிலீஸ் ஸ்பெர்ம் இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் நடக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த அண்ட் சில சமயம் நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவோம், பட் அது வந்து கிளிக் ஆகிருக்காது. பட் அந்த ட்ரை பண்ணுறதுல நம்ம டியூப்ஸை ஓப்பன் பண்ணியிருப்போம் அண்டு எண்டோமெட்ரியோசிஸை கரெக்ட் பண்ணியிருப்போம். ப்ரெக்னென்சியே வந்து அந்த 18 மாதம் அந்த ப்ரெக்னென்சி டைம் ப்ளஸ் பேபி ஃபீட் பண்ணுற டைம் எல்லாம் உங்களுக்கு பீரியட் வராது. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து நேச்சுரலாகவே சால்வ் ஆகும். ஸோ அந்த பேபி ஃபீட் பண்ணிவிட்டு அது 2 months கேப் எடுத்துகிட்டு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லாவே வாய்ப்பு இருக்குது நேச்சுரலாக நிற்கிறது. மேம் ஆஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபெயிலியர்ஸ் அதிகமாக வந்து ஃபெயிலியர் ஆனவங்க திரும்ப வராங்களா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு, இல்லை சக்ஸஸ் ஆனவங்க திருப்பி வராங்களா? அது குட் கொஸ்டின். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஃப்ரெஷ் பேஷண்ட்ஸ் தான் வருவாங்க. ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட வராங்க, ட்ரீட்மெண்ட் நம்மக்கிட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஐயுஐ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஐவிஎஃப்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் முடியலன்றதுனால போகிறாங்க. ஆனால் இப்போது அனுபவம் அதிகமாக நமக்கு வந்து இந்த மோர் இம்பார்ட்டண்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸு, நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸு அடினோமயோசிஸ் இதெல்லாம் சால்வ் ஆகாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் இப்போ நிறைய வராங்க. அஃப்கோர்ஸ் ஈவன் இந்த நார்மல் பேஷண்ட்ஸ் வராங்க, பட் இந்த காம்ப்ளிகேட்டட் கேசஸோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக நான் பார்க்குறது வந்து ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிப்பீட்டடாக வந்து கருச்சிதைவு ஏற்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து இங்கே தான் ரெஃபரல்ஸ்க்கு வருவாங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த அதிநவீன சிகிச்சை முறைகளை பற்றி சில பேர் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி நவீன சிகிச்சை முறைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து கரு உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட் மெடிசன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி அண்ட் நம்ம மெடிக்கேஷன் இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்ம சக்ஸஸ் ரேட்ஸ் அதிகமாகும், கருச்சிதைவு கம்மியாகும், அண்ட் டேக் ஹோம் பேபி ரேட் வந்து பெட்டராக இருக்கும். மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்க்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் அவசியமா? கவுன்சிலிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் கவர்மெண்ட்டே கவுன்சிலிங் இருக்கணும், ரூல் அது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டா இல்லை வேறு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இது வந்து ரொம்ப இது நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. அண்ட் எதுக்கு எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, என்னுடைய பேபிக்கு வந்து அஃபெக்ட் ஆகுமா? ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும் மைண்டில். ஸோ கவுன்சிலிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், நெக்ஸ்ட்டு வந்து இமோஷ்னலாக அவங்க கவுன்சிலிங், தேர்ட் வந்து இந்த டயட் கவுன்சிலிங், ஃபோர்த் வந்து அந்த ப்ரொசீஜர் கவுன்சிலிங், ஃபிஃப்த் வந்து ஃபைனான்ஷியல் கவுன்சிலிங். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவுன்சிலிங் இல்லாமல் ஐவிஎஃப் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% கொடுக்கணுன்னா அவங்க கேட்குற அவங்க மனசில் இருக்கிறது, அவங்க கேட்குற கொஷின் எல்லாமே 100% பதில் சொன்னால் தான் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியும். மேம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பற்றின நாலேஜ் வந்து அதிகமாக யாருக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ வந்து எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது, டயட் இப்படி எடுத்துக்கணும்,
நம்ம இவ்வளோ மில்க்கு குடிக்கணும், இவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லாமே நிறைய பேர் இருப்பேன். இப்போது என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம், டாக்டர் நான் ஜூம்பா பண்ணலாமா, நான் வந்து இது ஜிம்முக்கு போகலாமா, எல்லாருமே நிறைய பேர் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் எல்லாருமே தேர் ஆல் வெரி அவேர், ஹெல்த் அவேர்னஸ் நிறையவே இருக்குது. மேம், கல்யாணமாகி குழந்தைக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எத்தனை வருஷத்தில் அவங்க வந்து டாக்டரை மீட் பண்ணோம், இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி ப்ராப்பரான நாலேஜில் தெரிஞ்சுக்கணும்? குழந்தையின்மை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 24 வயசில் கல்யாணம் ஆனாங்கன்னா டெஃபினட்டாக 1 இயர் வெயிட் பண்ணலாம். நம்ம 36 வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த 1 இயர் வெயிட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சினைப்பையில் முட்டை வளர்ச்சி ரொம்ப கம்மியாகிற வயசு அது. நார்மலாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே டவுன் ஆகிடுது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 3 to 4 months, அதுக்குள்ளே வரலன்னா அட்லீஸ்ட் ஒரு பேசிக் டெஸ்டிங்காவது பண்ணிடுறது நல்லது. 40 வயசில் வந்தால் கொஸ்டினே கிடையாது. அவங்க 2 months ட்ரை பண்ணிவிட்டு இமீடியட்டாக அட்லீஸ்ட் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், தேவையான ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணணும். அவன் எல்லாருக்குமே ஐவிஎஃப் தேவையான அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் பேசிக் ட்ரீட்மெண்ட், முட்டை வளர்ச்சிக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து முட்டை வளர வச்சு, அதுக்கப்புறம் அந்த நேச்சுரல் இன்டர்கோர்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இல்லை நேச்சுரல் இன்டர்கோர்ஸில் வரலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த விந்தெடுத்து கர்ப்பப்பையில் வைக்கிறது, அது பேர் ஐயுஐ. இன்டர்நேஷ்னல் லெவலில் அட்லீஸ்ட் ஒரு 4 ஐயுஐ ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பெருசாக வந்து சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் ஆகிறதில்ல. அதனால் டைரெக்டாக நம்ம ஐவிஎஃப்க்கு போகிறது பெட்டர். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணோன்னா டைம் டு ப்ரெக்னன்சி வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இதனால் எல்லாருமே வந்து ஐவிஎஃப்க்கு போகணுன்றது அவசியம் இல்லை. இந்த 4 monthsன்றது ஒரு 6 monthsக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம். நேச்சுரல்ன்றது யங்கர் ஏஜ் குரூப் ஒரு 6 months ட்ரை பண்ணலாம். பட் அனுபவத்தில் என்ன பார்க்குறோன்னா, நமக்கு இத்தனை நாள் ஆக ஆக ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அதிகமாகிடுது. ஐயோ நமக்கு இல்லையே, ஐயோ நமக்கு இல்லையே, நமக்கு பிறக்குமா பிறக்காதா, இந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க ஓன் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் மற்றவங்க பேசுகிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது. அண்ட் முக்கியமானது வந்து நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிடணும். நடக்கலைன்னா டாக்டருக்கு தெரியும் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்ட்டு. அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணோம், ஃபைப்ராய்ட் கட்டி எடுத்தோம், ரத்த கட்டி எடுத்தோம், இதெல்லாம் திருப்பி திருப்பி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸு. அதனால் நம்ம வந்து கட்டி எடுத்துட்டோம், இனிமேல் நமக்கு நின்றுடும், நான் வந்து மெடிசன் எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ட்ரீட்மெண்ட், அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் திரும்பி வர ப்ராப்ளம்ஸு. ஸோ டியூரிங் த கவுன்சிலிங் டிஸ்சார்ஜே நாங்கள் சொல்லிடுவோம், இதெல்லாம் ரெக்கரண்ட் ப்ராப்ளம், அதனால் நீங்கள் 6 months எடுத்துக்கோங்க. நிறைய கட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் திரும்பி திரும்பி சீக்கிரமாகவே வந்துடும். அவங்களுக்கெல்லாம் 3-4 months டைம். அந்த 4 monthsக்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா நீங்கள் வாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் அதே மாதிரி பீரியட் வர வர கலெக்ட் ஆகிட்டே போகும். ஸோ அந்த ஹீலிங்க்கு பீரியட் கொடுக்கணும், ட்ரையிங்க்கு 2 மாதம் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துடணும். மேம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நம்ம பிரசாந்த் ஃபர்டிலிட்டி சென்டருக்கும் என்ன மேம் டிஃப்ரென்ஸ் இருக்குது? பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து அதிநவீன சிகிச்சை முறைகள். ஃபஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் அவங்கவுங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், ரொம்ப செலவும் கொடுக்காம ஒரு திட்டமான செலவில் பண்ணி கொடுக்கணுன்றது தான் எண்ணம். அண்ட் செகண்ட் திங் வந்து அந்த அனாலிசிஸில் என்ன வருதோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி வந்து டேப்லெட்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து முட்டை வளர வச்சு அந்த முட்டை வெளியேற சமயம் பார்த்து அவங்கள சேர சொல்லுவோம். இதுதான் நேச்சுரல் இன்டர்கோர்ஸ். அடுத்தது வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன், விந்தணுக்களை உள்ளே வைக்கிறது. அண்ட் ஐவிஎஃப்லையும் ஐயுஐலையும் சக்ஸஸ் ரேட் எப்படி அதிகமாக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம். அண்ட் டைம் டு ப்ரெக்னன்சி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ட்ரொமேட்டிக்காக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே வந்து தோளில் கை போட்டுட்டு தான் பேசுவாங்க, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அண்ட் அதிநவீன சிகிச்சை முறைகள், இப்போ வந்து நம்ம நார்மலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதில் ஃபெயில் ஆகிட்டு அதிநவீன சிகிச்சை முறைகளுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அதிநவீன சிகிச்சை முறைகள் இருக்குது. விந்தணுக்களை செலக்ட் பண்ணுறது 400 டைம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறது பேர் இக்ஸி, 7000 டைம் பார்த்து சைஸில் பார்த்து செலக்ட் பண்ணுறது பேர் இம்சி. ஸோ 7000 டைம் செலக்ட் பண்ணுறது டெஃபினட்டாக பெஸ்ட்டு ஸ்பெர்ம் செலக்ட் பண்ண முடியும், டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ண முடியும். இது அந்த பேபி ஃபார்ம் ஆனப்புறம் வைக்கிற இன்குபேட்டர் ஓப்பன் சிஸ்டம் இருக்குது. அண்டு
டைம் லேப்ஸ் இன்குபேட்டர்னு இருக்குது. இந்த டைம் லேப்ஸ் அப்படின்றது ஹியூமன் பாடி மாதிரியே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்பில்ட் கேமரா இருக்குது, ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் நடக்குது, பேபி டெவலப்மெண்ட் எவ்ரி 10 minutes ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங், ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் பேபி, இதெல்லாம் இருக்குது. நார்மல் டெக்னாலஜினா டெய்லி நம்ம வளர்ச்சியை பார்த்து அதை இன்குபேட்டர்லேருந்து வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து உள்ளே வைக்கணும். ஸோ டெஃபினட்டாக டிஸ்டர்பன்ஸும் இருக்கும், சக்ஸஸ் ரேட்டும் கம்மியாக இருக்கும். பெஸ்ட் எம்ப்ரியோவும் நம்ம கண்ணில் பார்த்து தான் செலக்ட் பண்ணணும், மைக்ரோஸ்கோப்பில் ஆஃப்கோர்ஸ். இது வந்து டெக்னாலஜி ஏஐயில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக டாப் கிளாஸ். லேசர்ஸ் யூஸ் பண்ணுவோம் தேவைப்பட்ட இடத்துல. எம்ப்ரியோ க்ளூன்றது கம் மாதிரி அது ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, அதனால் சக்ஸஸ் ரேட்ஸ் நிறைய கூடுதலாக இருக்குது. லாட் ஆஃப் நியூ மெடிசன்ஸ் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு, என்கே செல் நேச்சுரல் கில்லர் செல் என்ன இருக்குது அதோடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு, இதெல்லாம் எம்ப்ரியோவை டிஸ்ட்ராய் பண்ணணும், பேபியை டிஸ்ட்ராய் பண்ணணும், அதை குறைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோ, ஃப்ரீ பிளட் ஃப்ளோ இருக்கணும், எதிர்ப்பு சக்தியை குறைக்கிற மெடிசன்ஸ். ப்ளஸ் நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து சில சமயம் விந்தணுக்களே இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம மைக்ரோ டிசி, நம்ம நார்மல் மைக்ரோஸ்கோப் பார்க்குறது 10 மடங்கு தான் பெருசாக பார்ப்போம், இவங்களுக்கு வந்து 40 மடங்கு பெருசாக பார்க்குறோம். இது பேர் 40x மைக்ரோஸ்கோப், மைக்ரோ டிசி வித் 40x மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம். 70% பேஷண்ட்ஸ் வந்து வெளியில் ஸ்பெர்மே இல்லை அப்படின்னு சொல்லி வந்த பேஷண்ட்ஸ்க்கு பண்ணோம். 100 பேருக்கு பண்ணவங்க 70 பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்பெர்ம் இருந்துச்சு, அவங்க ஓன் ஸ்பெர்மில் அவங்களுக்கெல்லாம் பேபிஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து வர வர அதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். மேம், பிரசாந்த் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வர முடியாததுக்கு காரணம் வந்து டைம். அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறாங்க, அடிக்கடி லீவ் எடுக்க முடியாது. ஸோ பக்கத்தில் இருந்து மார்னிங் 9லேருந்து நைட் 9 வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சென்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த டைம் வேணாலும் நான் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றது அது ரொம்ப ஹாப்பி, அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சுன்னா. செகண்ட் திங், வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிராஃபிக் ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால் வீட்டு பக்கத்தில் இருந்தால் பெட்டர். ஸோ இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து நம்ம செத்பெட், வேளச்சேரி, கொளத்தூர், தாம்பரம் அண்டு இப்போ குடுவாஞ்சேரி ஸ்டார்ட் ஆக போகுது, படூர் அண்டு அம்பத்தூர், இந்த நிறைய சென்டர்ஸ் வந்து சென்னையிலேயே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே சென்டர்ஸ் இருக்கிறதுனால அந்தந்த இடத்துல இருக்கவங்க அந்தந்த சென்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை தவிர ஆந்திர பிரதேஷில் நெல்லூர் அண்டு மதனப்பள்ளி, ஸ்ரீலங்கா அண்ட் மொரிஷியஸ், இந்த சென்டர்ஸ் எல்லாமே வெளிநாட்டில் இருக்குது. ஸோ அவங்களும் வந்து நிறைய வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி அவங்க இங்கே வந்து அவங்க பிளான் பண்ணி வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸ் இருந்தால் கூட போகிறோம், இது பங்களாதேஷில் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து குயிக்காக ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிடுறாங்க. மேம், இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிங்க மேம். 45 இயர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்தோன்னா அதில் வந்து இருக்கிற எல்லாமே நம்ம அந்த இண்டஸ்ட்ரியோடு நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறதுனால நமக்கு நவீன சிகிச்சை முறைகள் பற்றி தெரியும். அதை வந்து குயிக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் சம் நியூ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால சக்ஸஸ் ரேட்ஸ் கூடுதலாகவே வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து பரவலாக வந்து இப்போ பேஷண்ட்ஸுக்கு டெலிவரி ஆச்சுன்னா பெஸ்ட்டு திங் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் தான். ஸோ அவங்க வந்து ஒரு தெருவில் வந்து ஒரு டெலிவரி ஆச்சுன்னா அது வந்து அத்தனை பேருக்கும் தெரியும், அண்ட் அவங்க வந்து அவங்களும் வருவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து டெலிவரிஸ் போனவங்க தான் மெயினாக வந்து இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்க இந்த மாதிரி ஒரு குட் மெசேஜை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ட்வின்ஸ் பிறக்கிறதுன்றது அது நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு 60% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ட்வின்ஸ் பிறக்குது. அண்ட் எல்லாருமே நம்ம பராமரிப்பு கொடுக்கறதுனால எல்லாருமே வந்து ஹெல்த்தி ட்வின்ஸாக தான் இருக்காங்க. அண்டு மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வந்து என்ஐசியூ இருக்கிறதுனால, பச்சிளங்குழந்தையை ட்ரீட் பண்ணுற யூனிட்டும் உள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இம்மீடியட் கேர் கிடச்சி அண்ட் அந்த கண்டினியூவேஷன் இருந்து அவங்க மென்டல் இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுனால பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற பேபிஸ் நிறைய பேர் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், லண்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் ரெக்கார்ட் பிரேக்கிங் அண்ட் அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேட்பாங்க, டாக்டர் நீ கொடுக்குற அயன், கால்சியம், விட்டமின் அது என்ன சத்து மருந்து கொடுக்குறீங்க, இந்த பேபிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ மெனி பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட் மீ. ஸோ அண்ட் ஐ திங்க் அந்த டெண்டர் லவ்விங் கேர் நம்ம கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க தோல்வி அடைஞ்சால் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த அவங்க கஷ்டத்தை வந்து கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த அட்வைஸ் கொடுக்கறது,
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மோர் தென் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் அவங்க நம்ம சொல்கிறதையும் அவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கே வந்து ஐவிஎஃப் பேபி ஆஃப்டர் 3 ஃபெயில்டு அட்டம்ப்ட்ஸ். அதனால் அதில் இருக்கிற அந்த ஃபைனான்ஷியல், இமோஷ்னல் அண்டு சோஷியல் ரோல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா புரியுது. அதனால் பேஷண்ட்ஸ் கூட வைப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு பர்சன் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டுன்னா அந்த அக்செப்டன்ஸு எல்லாமே வந்து நல்லா அவங்க ரொம்ப நல்லா அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் வெரி வெரி ஹாப்பி.